ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நாங்கள் யோகா சேனலில் வந்து இப்போ நாங்கள் வாக்கிங் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வாக்கிங் வந்துட்டோம். சரி நடங்க, இங்கே வரைக்கும் வந்துட்டு இப்போ திரும்பி போகிறோம். நம்ம வீடு அங்கே இருக்குது, சூப்பராக இருக்கும். பாட்டி ஹாய் சொல்லுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். சூப்பராக இருக்கா ஏரியா, ஊரும் அழகாக இருக்கும். இந்த பக்கம் நம்ம வீடு எங்கே இருக்கோ அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்துடும். 2 கிலோமீட்டர் இருக்குங்கப்பா. 1 கிலோமீட்டர் கசா மட்டும் இல்லைப்பா, 2 இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்தாலும் ஏதோ இந்த பக்கம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு. அங்கே ஒரு கோயில் இருக்கு, அங்கே இருக்கு. ஆமாம், மயில் சத்தத்தோட சூப்பராக. நாங்கள் இந்த பக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டெய்லி வாக்கிங் வர்றது. இன்னைக்கு சூரியன் உதிக்கல போகலாமா? எப்படி அரைச்சி ரசம் வைக்கணும்ப்பா, சூப்பராக இருக்கும். மிளகு, வெள்ளைப்பூடு, சீரகம், கொட்டையை எடுத்துடணும். தோலை எடுத்துட்டு நல்லா அரைச்சி பிஞ்சாப்பா ரசம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். முறுமுறுன்னு இருக்கும் சாப்பிட. இது பல்லு விளக்கிட்டு வீட்டில் போய் நீ சாப்பிடு. நாங்களாம் காலையில் இது சாப்பிட்றதில்ல. நல்லா கூலிங்க, நல்லா சூடாக தொப்பி போட்டுலாம் வராங்கம்மா. ஆமாம், ஊட்டி ஸ்டூடெண்ட். நல்லா முறுமுறு கருத்து பிடிச்சிருந்துருங்க. சூரிய உதிச்சிட்டு வருவாப்பா. எங்கம்மா? இங்கே வா, இந்த வந்துட்டேன். இது வந்து எனக்கு அழகா தெரியும். இன்னும் வெளியில் விடப்பா, வந்துட்டா வந்துருச்சுட்டா. அந்த மரம் இருக்குது. இங்கே வா வாப்பா, கொஞ்ச நேரம் நில்லுங்க. பாருங்க எப்படி சூப்பராக உதிச்சு வந்திருக்காருங்க. அம்மா எவ்வளோ பெருசாக இருக்கு, அழகா இருக்கா? டெய்லி வாக்கிங் வந்தால் சூரிய தரிசனம் பண்ணலாவா? வந்து வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. வாங்கி போயிட்டு வர வழியில் வேப்பந்தலையை ஒடிச்சிட்டு வந்தாச்சு. வேப்பந்தலை கொஞ்சம் கலச வச்சுட்டு வீட்டு வாசல் எப்பயுமே வாரம் வெள்ளிக்கிழமை வந்து வேப்பலை கட்டுவேன். ஹரிஷ்டே ஒடிச்சிட்டு வருவான். இன்றைக்கி நானே வந்து வாக்கிங் போயிட்டு வந்ததுனால ஒடிச்சிட்டு வந்துட்டு வந்ததுமே வந்து நல்லா சூடான ஹாட் வாட்டர், நல்லா சூடாக தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் வந்து நான் சீரகம் போட்டுருவேன். 2 பேரும் பாப்பாவும் நானும் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிருவோம். ஜீரகம், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த மாதிரி போட்டு குடிச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஜீரகம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த இதை காலையில் குடிச்சிட்டு அடுத்து நான் வேலையவே ஆரம்பிப்பேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் விட்டு காலையில் நானும் பாப்பா வெறும் வகுத்தில் குடிச்சிருவோம். அப்புறம் டீ காஃபி எதுவுமே குடிக்கிறதில்ல. அதுக்கப்புறம் சமையல் வேலை செஞ்சிடலாம். இப்போ அது கொதிக்கட்டும். குடிச்சிட்டு வந்து நம்ம சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். நல்லா வேர்க்குது வெளியில் போயிட்டு வந்தோம்னா. கரெக்டாக 5 மணின்றப்ப நம்ம வாக்கிங் கிளம்பிட்டோம். மணி 6 மணி, 1 மணி நேரம் ஒரு ரவுண்டே சுற்றிட்டு வந்தாச்சு. இன்னும் சமையல் வேலையை நம்ம ஆரம்பிச்சிடலாம். எப்பயுமே காலையில் வந்து நல்லா சுப்ரபாதம், நல்லா கந்தசஷ்டி கவசம், கனகராசோத்திரம் எல்லாம் போட்டு விடுவோம். நான் பாட்டு படிக்கிட்டு இருந்துச்சு, நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா வீடியோ எடுக்கும்போது பாட்டு படிக்கக்கூடாது. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து சீரகம், மிளகு எல்லாமே போட்டு நான் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் ஆளுக்கு 2 சொட்டு லெமன் விட்டாச்சு. இது அப்படியே வந்து பாப்பாவுக்கு ஒரு டம்ளர், எனக்கு ஒரு டம்ளர். நல்லா சூடாக இருக்கும். நம்ம வெதுன்றதுலேயும் குடிக்கணும். உட்காந்து பொறுமையாக குடிச்சிட்டு வந்து அப்புறம் நம்ம சமையல் வேலையை கண்டினியூ பண்ணிடலாம். குடிச்சிட்டு வேப்பந்தலை எல்லாமே சாமிக்கு ஒரு கலசம் மாதிரி வச்சு வெள்ளிக்கிழமை எப்பயுமே வச்சுருவேன். வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சமையல் வேலையை ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி அமாவாசை வேறு. அமாவாசை வந்து 12 மணிலேருந்து நாளைக்கு 12:30 வரைக்கும் இருக்குது. நான் காலையிலே எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணிடுவேன். எங்கள் வீட்டுக்காரெல்லாம் தழுகுகளையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. மதியம் போய் தான் அங்கே விரதம் விடுவாங்களா. அதனால் நான் வந்து 12:30 மணிக்கு மேலே நான் தூப ஆராதனைலாம் காமிச்சு சாமி கும்பிட்டுடுவேன். ஏன்னா நாளைக்கு 12:30யோடு நமக்கு அமாவாசை முடிஞ்சிருது. அதனால் இன்றைக்கி நம்ம சாமி கும்பிட்டுறணும். அதனால் நான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி ஒரே ஒரு பொரியல், அவரைக்காய் பொரியல். இன்றைக்கி வாழைக்காய். நம்ம எப்போயுமே வாழைக்காய் கண்டிப்பாக செய்வோம். இந்த பக்கம் வந்து நம்ம சாப்பாடு வச்சு விட்டுலாம். சாப்பாடு ஆன் பண்ணிவிட்டு எல்லாமே உப்பு எல்லாமே போட்டு வச்சுருவேன். வேகட்டும். இந்த பக்கம் நான் வந்து சாம்பாருக்கு தாளித்து விட்டுலாம். இன்றைக்கி வந்து நமக்கு எங்கள் வீட்டுக்காரர் பூசணிக்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க நேற்றையும். சரி, நம்ம அமாவாசைக்கு எப்போயுமே பூசணிக்காய் செஞ்சதில்லை. நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு ஒவ்வொரு இதாக சொல்கிறீங்க. நான் உங்களுதுமே நான் கேட்டுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறேன். அக்கா இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்ட்டு. அதனால் இன்றைக்கி வந்து பூசணிக்காய் போட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, அக்கா பூசணிக்காய் போட்டு நீங்கள் சாம்பார் வைங்க அப்படின்னீங்க. அதனால் இன்றைக்கி சாம்பார் பூசணிக்காய் போட்டு நான் சாம்பார் வைக்கிறேன். சூப்பராக இருக்கும் அதுமேவும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த பக்கம் பருப்பு பாருங்கள், நான் காலையில் வேக வச்சுட்டேன். பருப்பில் வந்து தக்காளி, மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு நான் வேக வச்சுட்டேன் பருப்பை. நம்ம சாம்பார் தாளிச்சு விட்டு நம்ம பருப்பெல்லாம் அப்புறம் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு வேலை செய்கிறது நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. இப்போ வீடியோ பாப்பா எடுத்துகிட்டு இருந்தாங்களா, பாப்பா வந்து எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ ஜூஸுக்கு இந்த வெண்பூசணி ஜூஸ் வேறு கொஞ்சம் அடித்து கொடுக்கலான்னு அது வேறு வச்சுருக்கிறேன். பாப்பா காலையில் அந்த மாதிரி குடிச்சிருவாங்க. காலையில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். தக்காளி சேர்த்துக்கலாம்.
தக்காளி போட்டு 2 தக்காளி, ஏன்னா நம்ம பருப்புக்கு ஒரு தக்காளி போட்டு வேக வச்சுருக்கோம். இங்கே 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். இங்கே முருங்கைக்காய் எடுத்து வந்தேன். நேற்று எங்கள் முருங்கைக்காய் கொண்டு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து வேலை செய்கிற இடத்துல எப்போயுமே முருங்கைக்காய் கொண்டு வந்துடுவாங்க. அதனால் அதில் ஒரே ஒரு முருங்கைக்காய் மட்டும் பழைய முருங்கைக்காய் இருந்துச்சு, அதை எடுத்து இன்றைக்கி குழம்பு வச்சுருவோம். மீதி முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாழைக்காயும் கட் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இப்போ முருங்கைக்காய் நம்ம கட் பண்ணியிருக்க ஒரு முருங்கைக்காய் நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டு வேக வச்சிடலாம். இப்போ வந்து ஜூஸ் அடிச்சுட்டு வந்தாச்சு. வெண்பூசணி நல்லா சூப்பராக இருக்கும். பாப்பாவுக்கு நான் லைட்டாக உப்பு கல் மட்டும் போட்டுக்கலாம், 2 துளி, மற்றபடி சர்க்கரையெல்லாம் போடலை. இப்போ வந்து முருங்கைக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம வந்து பூசணியை சேர்த்து விட்டுலாம். நம்ம யோகா சாம்பார் தூள், புளிக்குழம்பு தூள், நிச்சயமாக ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அக்கா எல்லா மசாலாவும் சூப்பராக இருக்குக்கா அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதை விட யோகா பிரியா ஸ்கூலில் அவங்க மிஸ்ஸுங்க இல்லாமல் ஒரு மிஸ்ஸு தான் ஃபஸ்ட்டு வாங்கினாங்க. யோகா பிரியா மிஸ்ஸு பேர் என்ன ஒருத்தங்க, ஆனந்தி மிஸ்ஸு. வந்து ஆனந்தி மிஸ்ஸு கிளாஸ் மிஸ் வாங்கினாங்க. அப்புறம் அந்த மிஸ்ஸு வாங்கிட்டு ஒரு 800 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி வாங்கினாங்களா. சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லா மிஸ்ஸுங்கிட்டையுமே யோகாஸ் வீட்டில் யோகாஸ் போடுற மசாலா நல்லா இருக்குது, யோகா பிரியா அவங்க வீட்டில் போடுற மசாலான்னு சொல்லி இப்போ எல்லா மிஸ்ஸுங்களுமே கண்டிப்பாக எல்லா மிஸ்ஸுகளுக்குமே நான் உண்மையில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து எல்லா மிஸ்ஸுகளுமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க சயின்ஸ் மிஸ்ஸு, சோசியல் சயின்ஸ் மிஸ்ஸு, அப்புறம் மேக்ஸ் மிஸ்ஸு, எல்லா மிஸ்ஸுமே ஆர்டர் பண்ணி. அதை விட பிள்ளைங்களுமே வந்து இட்லி பொடி கொண்டு போகிறப்ப அவங்க அம்மாவங்கிட்டலாம் சொல்லி இட்லி பொடி பாண்டி நகரில் இருந்து இந்த மாதிரி பக்கத்துலலாம் இருந்து இட்லி பொடி, கருப்பு உளுந்து இட்லி பொடி, வெள்ளை உளுந்து இட்லி பொடி பாப்பா கொண்டு போகுமோ அதை வச்சு பசங்க பிள்ளைங்க சாப்பிட்றத வச்சு கேட்டு ருசியாக இருக்குன்னு வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்குமே எத்தனை எடுத்து வச்சுருக்கீங்க? 7 பேர்த்துக்கு. ஸ்கூலில் 7 பேர்த்துக்கு எடுத்து வச்சுருக்காங்க. தனித்தனியாக நேற்று சாயங்காலமாக அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஸ்கூலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ரொம்ப பாப்பாவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுது. என்ன தங்க? ரொம்ப நன்றி தங்க. இப்போ வந்து பூசணிக்காய் நல்லா வதக்கிடலாம். உப்பு சேர்த்து விட்டுலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ அந்த பூசணிக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்புலேயும் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கு. இப்போ வந்து நம்ம யோகா சாம்பார் தூள் சேர்த்துடலாம். சாம்பார் தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் எப்பயுமே கொஞ்சமாக சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், நிறையா சேர்த்தாலும் நம்ம சாம்பார் தூள் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் சாப்பாடு வந்து கொஞ்சம் வந்துடுச்சு. இப்போ எல்லாம் ஒரு கிளறி விட்டுடலாம். பூசணிக்காயும் முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு ஊற்றி விட்டுடலாம். மூடி வச்சிடலாம். பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பு நல்லா மசிச்சுட்டு இதில் எல்லாம் பெருங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்துருக்கேன். அதனால் நீங்கள் சேர்த்துருங்க முதயவும். இப்போ காய் வரங்க நமக்கு எப்படி வெந்துருச்சுன்னு இப்போ வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு போதும் இந்த அளவுக்கு. நீங்கள் புளி வேணால் சேர்த்துக்கோங்க. நான் புளி எப்போயுமே சேர்க்க மாட்டேன். நீங்கள் புளி வேணால் புளி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி பழமே 4 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். அதனால் நான் புளி சேர்க்கலை. நீங்கள் வேணால் சாம்பார் புளி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சது நம்ம வந்து மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ வாங்க நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக. இப்போ மல்லித்தலை ஓட்டலாம். நல்லா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை மேட்டாப்பில் மல்லித்தலை ஓட்டலாம். போட்டு மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை மாற்றிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? அப்போ வந்து ஒரு 50 கிராம் சவ்வரிசி எடுத்துருக்கேன். 3 ஏலக்காய் போட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில். இங்கே வந்து சவ்வரிசி வேக வச்சு எடுத்தாச்சு. இங்கே வந்து நம்ம சேமியா நெய்யில் வறுத்துட்ருக்குறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம வந்து வாழைக்காய் தாளித்து விட்டுறலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சு வாழைக்காய் வறுத்துடலாம். கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு பல்லு பூண்டு, ஒரே வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போயேவும் சரிங்க. வாழைக்காய் வந்து இந்த மாதிரி வெங்காயம்லாம் போடாமல் வறுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சமாக காரத்துக்கு. இப்போ உப்பு சேர்த்து விட்டுறலாம். உப்பு கொஞ்சமாக நம்ம வாழைக்காயை சேர்த்துடலாம். நல்லா இதிலே வறுத்துட்டோம்னா சூப்பராக நமக்கு வாழைக்காய் ரெடி ஆயிரும். வேறு எதுவுமே போட வேண்டாம். அவ்வளோதான். வாழைக்காயை வந்து இந்த மாதிரி சுருள நல்லா வதக்கிடணும். நல்லா வறுத்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு இதுலேயும் நம்ம அவரைக்காய், இந்த எண்ணெய் இருந்து அவரைக்காயும் தாளித்து விட்டுடலாம். நல்லா வாழைக்காய் நல்லா வறுத்து எடுத்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம வாழைக்காயை வந்து இப்போ அப்படியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த சட்டியிலே வந்து நம்ம அவரைக்காய் தாளித்து விட்டுறலாம். நல்லா வாழைக்காயை வந்து அந்த எண்ணெய் வடிகட்டிட்டு அப்படியே எடுத்துடணும். எடுத்துகிட்டு வரணும். எல்லாம் எடுத்தாச்சு. இதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றுவோம் போதும். இந்த அளவுக்கு. இந்த வாழைக்காய் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும்.
இப்போ அதிலே வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகா, ஏன் நம்ம ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். அவரைக்காய் பொரியலுக்கு வந்து ஒரு வரமிளகா சேர்த்தா நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அவரைக்காய் அரைச்சி வச்சுருக்க அவரைக்காய் நான் அரைச்சி எல்லாம் கழுவி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துடலாம். உப்பு போட்டுடலாம். அவரைக்காய் தேவையான உப்பு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம ஒரே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி வச்சு நல்லா வேக விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய், ஒரே ஒரு பூண்டு நல்லா தட்டி உள்ளே சேர்த்தோம்னா அவரைக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதான். நல்லா வேகத்தை வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காயை சேர்த்து இறக்கிடலாம். பருப்பு வடைக்கு வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஒரு இஞ்சி, பூண்டு 3 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து இப்போ நம்ம பருப்பு அதை நல்லா வந்து தண்ணிலாம் போட்டு குறண்டு எல்லாத்தையுமே குறன்னு அரைச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து இந்த மாதிரி குறண்டு அரைக்கணும். இதிலே வந்து நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி. நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறது, வடைப்பருப்பு கொஞ்சம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் நல்லா நசுக்கி சேர்த்துக்கு, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் போட்டு நான் அரைச்சிருக்கேன், உங்களுக்கு காமிக்க மறந்துடுறேன். தம்பியும் பேரும் இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம். கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் மறுபடியும் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். அந்த பக்கம் பால் பாயசத்துக்கு வந்து பாலை காய வச்சுட்டேன். நான் அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சு அவரைக்காய் வெந்துருச்சு. இதை அப்படியே வச்சுட்டு பாப்பாவுக்கு தலை சீவி விட்டு வந்துடலாம் போய். அவரைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூண்டும் கொஞ்சமாக தேங்காய் வந்து நான் உரலில் தட்டிட்டு வந்திருக்கேன் இடிவுள்ள. அவ்வளோதான், நம்ம அவரைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாயாசத்தை வச்சிடலாம். வாங்க, ஜவ்வரிசி வந்து இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஜவ்வரிசி வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து சேமியா சேர்த்துடலாம். சேமியா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நமக்கு சிம்மில் வச்சா வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை போட்டு விட்டுலாம். சர்க்கரையை போட்டு ஒரு கொதி வரமா அப்படியே அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம பால், கிஸ்மிஸ், ஏலக்காய் வறுத்து கொட்டிட்டோம்னா நமக்கு பால் பாயசம் ரெடி ஆயிரும். அவ்வளவுதான். இந்த பக்கம் வடை சுட்டுடலாம். இப்போ வந்து நம்ம திராட்சை முந்திரியில் வறுத்து இந்த பக்குவத்தில் இருக்கணும் நமக்கு பாயாசத்துக்கு வந்து. அப்போத்தே வந்து கொஞ்சம் ஆரவும். நம்ம பால் சேர்த்துட்டோம்னா சூப்பராக திராட்சை முந்திரி நெய்யில் வறுத்து கொட்டியாச்சு. இந்த பக்கம் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் வடைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வடை போட்டு விட்டாச்சு. தம்பி போட்டு விட்டேன். பாப்பாவுக்கு போய் தலை சீவிட்டு வந்தேன்னா அதனால் தம்பி வந்து வடையை போட்டு விட்டேன். இப்போ வடை வெந்துருச்சு வருங்க. நமக்கு பருப்பு மசால் வடை சூப்பராக. இப்போ எடுத்துகிட்டு அடுத்த பேஜ் போட்டு விட்டுறலாம். எல்லா வேலையும் டக்குன்னு முடிஞ்சு. காலையில் 3:45 எந்திரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். 3:45 இன்னும் வேலை நமக்கு முடியலை. டக்குன்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போய் ரெடி பண்ணாமல் போயிருந்தோம்னா வந்து லேட்டாக இருக்கும். இப்போ வடை எல்லாமே எடுத்துகிட்டு அடுத்த பேஜ் போட்டுடலாம். இப்போ போட்டு விட்டுறலாம். பருப்பு வடை போடுறதுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம சேனலில் ஏற்கனவே நான் பருப்பு வடை ரெசிபி போட்டிருக்கேன், இதையும் பார்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக இப்படி வச்சுட்டு நம்ம டக்குன்னு இப்படி எடுத்து போட்டு விட்டுறலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா வடையும் போட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் முடிஞ்சு வாங்க என்னென்ன செஞ்சுருக்குன்னு பார்த்தோன்னா நான் அப்பளம் மட்டும்தான் பொரிக்கணும். இங்கே பருப்பு வடை சுட்டாச்சா. இங்கே பால் பாயாசம் நான் பால் ஊற்றிட்டேன். பால் பாயாசம் எப்படி ரெடியாக இருக்கு பாருங்க. ஈஸியாக இருக்கும் பாயாசம் செய்கிறதுக்கு. இங்கே வந்து நமக்கு வாழைக்காய் வறுவல் பாருங்கள். இங்கே வந்து அவரைக்காய் பொரியல், இங்கே வாழைக்காய் வறுவல், இங்கே ரசம் இருக்குதுன்னா ரசம் வைக்கல. ரசம் யாரும் குடிக்கிறது இல்லை, அதனால் இன்றைக்கி ரசம் வைக்கணும். இங்கே சுட சோறு. இங்கே வந்து சாம்பார் ரெடியாக இருக்குது. இங்கே வடை வெந்துட்டுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் முடிஞ்சு காலையில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இதேமாதிரி செஞ்சு கொடுங்க. அதேமாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க, அக்கா உங்கள் வீடியோ எல்லாமே சூப்பராக இருக்குன்றீங்க. கண்டிப்பாக பாருங்கள், நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நம்மகிட்ட மசாலா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பேஜ் ரெடி ஆகிட்டு இருக்குது. எல்லாமே வந்துடும். நமக்கு மசாலாலாம் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி லண்டனு அந்தமான் இவங்களாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே கொரியர் எல்லாமே நாங்கள் கேட்டுட்டோம். நான் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு பேசிடுவோம். அப்போ பேசிவிட்டு நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.